நம்ம மாதம் 40,000 சம்பாதிச்சாலும் மாத கடைசியானா நம்மளோட பேங்க் பேலன்ஸ் 0 ஆயிடுது. ஸோ ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவோம். நம்ம மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கணும்னு வச்சுக்கலாமா? இதில் நம்மளோட லோன் எவ்வளோ, நம்மளோட இஎம்ஐ எவ்வளோ, நம்மளால மாதம் எவ்வளோ வந்து ஆர்டர் போட முடியும். அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல. இதில் நம்ம வந்து மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறோம். நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களோட குழந்தைங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, காலேஜ் ஃபீஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பஸ் ஃபீஸ் இருக்குது, மெடிக்கல் செலவு இருக்குது, மாதம் ஆனால் ஷாப்பிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறனால நம்ம வந்து இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்லேயே மாட்டிட்டு இருப்போம். நம்மளோட செலவு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் மாத கடைசியானா நம்மளோட வரவை விட செலவு வந்து அதிகமாயிடும். ஸோ இதை தான் வந்து நம்ம மிடில் கிளாஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிடில் கிளாஸ்லேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ வந்து ரொம்பவே டீட்டெயிலாக இருக்கும், ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோவை கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மிடில் கிளாஸ்லேயே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம். இந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்மளை மேலே வரவே விடாது, ஓகேவா? அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே இந்த கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு ஹெல்ப் பண்ணாது, சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, கூலி வேலைக்கு போகிறவர் ஒருத்தர், ஸோ அவரோட மைண்டே யூஸ் பண்ண அவர் வந்து ரொம்பவே மைண்டை யூஸ் பண்ணி பழக்கமே இருக்காது. டெய்லியும் ஒரே வேலை செஞ்சுக்கிட்டு அவர் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறனால அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்னதான் அந்த வேலை அவருக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதில் வர காசு வந்து அவருக்கு போதுமானதாக இல்லைனாலும் கூட ஸோ ரிஸ்க் எடுக்க நம்ம வந்து தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதிக கடனில் இருக்கோம். ஸோ கடன் எதுவாக இருக்கலாம்னா, ஒரு ஹோம் லோனாக இருக்கலாம், இல்லை ஒரு எஜுகேஷன் லோனாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக அதிக வட்டிக்கு காசு வாங்கியிருப்போம். ஸோ இந்த கடனை எல்லாம் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதே வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் மிடில் கிளாஸுக்கு இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ரிஸ்க் எடுக்க பயப்படும். ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருந்தாலும் ரிஸ்க் எடுக்காமல் எதுவுமே நமக்கு கிடையாது. ஏன்னா வேணா இப்படி பண்ணலாம், ஒரு 100ல் 1% வேணா உங்களுக்கு லாட்டரி சீட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உங்களால் ரிஸ்க் எடுக்காமல் எதையுமே பண்ண முடியாது. அடுத்த விஷயம் நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, நம்மளோட வரவை விட செலவு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளால வந்து எதையுமே வந்து கரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ பேரண்ட்ஸை சொல்லி நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய செலவு இருக்கிறதுனால அதை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு வந்து டைம் சரியாக போயிடும். ஸோ வரவை விட செலவு அதிகமாக இருக்கும்போது நம்மளால எப்படி வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த விஷயம் மிடில் கிளாஸில் நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, நம்ம யாருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அதிகமாக தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அதிக வட்டிக்கு நம்மளோட பணத்தை போட முடியும். இந்த அளவுக்கு தான் மிடில் கிளாஸ் எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா நார்மலாக போயிட்டு ஒரு பேங்க்ல ஹை இன்ட்ரெஸ்ட்ல அவங்களோட மணியை போடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி மிடில் கிளாஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு மேஜரான ரீசன் மிடில் கிளாஸ் ஏன் மிடில் கிளாஸ் ட்ராப்லாம் மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்றது, ஓகேவா? இப்போ நம்ம அந்த ட்ராப் போட்டு எப்படி வெளியே வருது அப்படின்ற ஸ்டெப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளால முடிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால ஒரு இன்சூரன்ஸ் போடுறது, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போடுறது. உங்கள் ஃபேமிலி உங்களை தான் சார்ந்து இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் போடுறது எனக்கு கேட்டால் ரொம்பவே ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் உங்களோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா திடீர்னு நீங்கள் ஒரு நாள் இல்லாமல் போகும்போது உங்களோட ஃபேமிலிக்கு அந்த மணியை வச்சு கொஞ்ச நாள் வந்து செலவு பண்ணுறதுக்கு, கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி இன்சூரன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் செட் ஆகுமோ அந்த இன்சூரன்ஸை பார்த்து போட்டிங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் உங்களோட ஃபேமிலிக்கும் சரி, உங்களுக்கும் சரி, சரியா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, டெக்னாலஜியை நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. ஆவரேஜாக ஒரு இந்தியன் பார்த்தீங்கன்னா 3 to 4 hours வந்து நம்மளோட டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சோசியல் மீடியா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு சோசியல் மீடியாவை நம்மளோட பெனிஃபிட்டுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு கற்றுக்கிட்டு அதுலேருந்து நம்மளை எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லான சோர்சஸ்லாம் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால சோர்சஸ் எடுத்து நிறைய லேர்ன் பண்ணுறது. இப்போ எப்படின்னா, நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரியாமல் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே ஆன்லைனில் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து நம்ம பிஸ்னஸுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட அந்த சோசியல் மீடியாவை நமக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து நிறையாவே லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு 3 to 4 hours டெய்லியும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 2 hours வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப் வரதை நீங்களே பார்ப்பீங்க, ஓகேவா? மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிறைய ஃப்ரீயாக ஆன்லைன்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசிக்காக கற்றுக்கிட்டு அட்வான்ஸ் லெவல் போக போக நீங்களே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எம்பிஏ படிக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமே கிடையாது. பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஹை ரிஸ்க்கான ஒன்று. உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்களே ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது. நீங்கள் லோ ரிஸ்க்கான ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம். இல்லை நார்மலாக எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி
கோல்டு, பாண்டு, ஸ்டாக்கு இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட மணிக்கு நீங்கள் தான் ஃபுல் பொறுப்பு. ஓகேவா? ஸோ நார்மலாக ஆட்ல பார்த்து இவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட பணத்தை இழக்காம எப்படி வந்து கரெக்ட் வேல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லாங் பீரியட்ல நம்மளால வந்து மணியை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்ட் வேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்ல நம்மளால வந்து நம்மளோட மணியை வந்து க்ரோத் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆடை பார்த்துட்டு உங்களோட மணி ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு கஷ்டப்படுறதை விட எப்படி கரெக்டான வேலை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னா, முன்னாடி சொன்ன அந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 to 4 ஹவர்ஸ் நம்ம வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு 2 ஹவர்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்காக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து நம்மளோட லைஃப் சேஞ்சிங் அந்த வீடியோவாக இருக்கும். சரியா? ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கற்றுக்கிட்டு எப்படி வந்து நம்மளோட மணி வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, சைடு ஹசில் நிறைய கிரியேட் பண்ணுறது. இந்த சைடு ஹசில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிடில் கிளாஸுக்கு. நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறோமா, இல்லை ஒரு கூலி வேலைக்கு போகிறோமா, அப்படிலாம் போயிட்டு இருந்தா நமக்கு ஒரு சைடு இருந்து மட்டும்தான் நமக்கு சேலரி வரும். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த இன்னொரு வேலை நமக்கு எப்படி இருந்து மணி ஜென்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு, ஸோ ஒரு 2-3 வழியை வந்து நம்ம வந்து மணி நமக்கு வர மாதிரி ஜென்ரேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால செலவு ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். நம்மளால இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் காசு எடுக்க முடியும், சேவிங் பண்ணுறதுக்கும் காசு நம்மக்கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால ஒரு இடத்துல இருந்து மட்டும் காசு வராமல் ஒரு 2-3 இடத்துல இருந்து எப்படி காசு வருது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஃபைனல் டிப் என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான். ஆமாம், முன்னாடி சொன்ன 4 டிப்பையும் நம்மளால கரெக்டாக ஃபாலோ பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின் வந்திருக்கும். நம்மளோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிறத நம்மளாலே பார்க்க முடியும். இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலிமா நம்மளால கண்டிப்பாக நம்மளோட மணியை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து அதுக்காக ட்ரை பண்ணிட்டு அடுத்த 1 வீக் அதுக்காக விட்டீங்க அப்படின்னா எப்பயுமே நம்மளால அந்த மிடில் கிளாஸ் ட்ராப் விட்டு வெளியே வர முடியாது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ்லாம் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறது மூலிமா நம்மளால நம்மளோட மிடில் கிளாஸ் ட்ராப்ல இருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும். நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகுறத நம்மளாலேயே கண்கூட பார்க்க முடியும் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இதுதான் வந்து மிடில் கிளாஸ் ட்ராப் விட்டு வெளியே வரதுக்கான ஒரு பேசிக்கான வழி, ரொம்ப பேசிக்கான வழி இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே போக போக உங்களால் நிறைய அட்வான்ஸாக கற்றுக்கிட்டு ஸோ உங்களால் ஈஸியாக மிடில் கிளாஸ் ட்ராப் போட்டு வெளியே வர முடியும். ஓகேவா? ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு அது மூலிமா எனக்கு தெரியப்படுத்துங்க. போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.